இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை, மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை, சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல, மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. 2017ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை மீட்டெடுத்து அனைவருடைய வங்கி கணக்குலையும் எவ்வளோ 15 லட்சம் போடுறேனாரு. 15 காசாவது போட்டாரா? உலகமே உலக தலைவர்களை கண்டு வியக்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு குண்டு ஊசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர். அதுக்கு இலக்கணம் மோடிதான். திராவிட கட்சிகளால எந்த பயனும் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளால எந்த பயனும் நாங்கள் அனுபவிக்கல. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. 3 மாசத்துல 7வது முறையா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பிரதமர் மோடி. சென்னையில் நடந்த ரோட் ஷோவில் தாமரை சின்னத்தை கையில் காட்டினபடி வேட்பாளர்களை வண்டியில் ஏற்றிட்டு ரோட் ஷோ அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்குது. பிரதமர் மோடி சென்னையில் ரோட் ஷோ நடத்தின அதே நேரத்தில் மதுரையில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி மேலே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யாமல் எந்த முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான கேள்வியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரே ஒரு இடம் கூட கிடைக்காது, தமிழ்நாட்டில் தாமரை மலர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் பேசுனது அப்படிங்கிறது அதுதான் கலை யதார்த்தமா இல்லை வேறு ஒரு மிகைப்படுத்துகிற பேச்சா அதை பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, பிரதமருடைய அடுத்தடுத்த தொடர் பிரச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட செய்தி தொடர்பாளர் மனுஷபுத்திரன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹசீனா சையத், பத்திரிகையாளர் ஆர் ரங்கராஜ், இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசனும் அதே போல் வழக்கறிஞர் ஏபி மணிகண்டனும் இணைய இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மனுஷபுத்திரன் தான் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமருடைய ரோட் ஷோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோவை நடத்தி காட்டிருக்காங்க. பிரதமரோட அடுத்தடுத்த வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பாண்டி பஜாரில் நேற்று கூட ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. நாளைக்கும் பாண்டி பஜாரில் கூட்டம் இருக்கும். பிரதமர் வர்றதுனால பாண்டி பஜாரில் கூட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கூட பாண்டி பஜாரில் ரோட் ஷோ ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லைங்க, அதாவது பாண்டி பஜாரில் ஒரு ரோட் ஷோ நடத்துகிற மோடி அவர்களுடைய அல்லது தமிழ்நாட்டு பாஜகவினுடைய புத்திசாலித்தனத்தையும் பாராட்டணும். ஏன்னா அங்கே எப்போவுமே மக்கள் இருப்பாங்க, 2 புறமும் ரோட் சைடில் பெருந்திரளான மக்கள் இருப்பாங்க. நமக்கிட்ட மக்கள் வரலன்னா மக்கள் எங்கே கூட்டமாக நிற்கிறாங்களோ அங்கே போய் நம்மளும் நின்றுக்கணும். இதுதான் பாஜக அரசியல். அது உண்மையிலேயே ஒரு காமெடி ஷோ. இப்போது நீங்கள் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணி காட்டினீங்க. இங்கே ஒரு ரோட் ஷோ நடக்குது, அங்கே முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக என்னென்ன துரோகங்களை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இழைத்திருக்கிறது, விவசாயிகளுக்கு என்ன துரோகங்கள் இழைத்திருக்கிறார்கள், மாநிலங்களுக்கு என்ன துரோகங்கள் இழைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது கூட இதோட 10 முறை வந்துட்டார் தேர்தலை ஒட்டி. ஆனால் இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பை தமிழ்நாடு சந்தித்த போது கூட ஒரு முறை கூட அவர் வரவில்லை. இதெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். கடந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் போது நாங்களும் பங்கேற்ற அந்த கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு என்னென்ன நன்மைகளை நாங்கள் கொண்டு வந்தோம் இதையெல்லாம் பேசுகிறார். ஆனால் இங்கே மௌனமாக ஒரு பாஜக அது தாமரை சின்னத்தை காட்டிக்கொண்டே பிரதமர் கடந்து போகிறார். அப்படி என்றால் அவர் தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். தான் அவதரித்தால், தான் தோன்றினால் உடனே மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று எங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் சொல்கிறது தவறு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்தந்த சிறப்புகள்லாம் கொண்டு வந்தோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுத்தோம், தமிழ்நாட்டுக்கு இந்தந்த புதிய திட்டங்களை சிறப்பு நிதிகளை சொன்னோம் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது இந்தியாவுக்கு
என்னென்ன நன்மைகளை செஞ்சோம் அதெல்லாம் சொல்லுங்கள். மாறாக நீங்கள் ஒரு ரோட்டில் வந்து தாமரை சின்னத்தை காட்டி கொண்டு போனால் அதற்கு என்ன பொருள் இருக்கிறது? நாங்கள் பேசுகிறோம், உரையாடுகிறோம், கேள்விகளை எழுப்புகிறோம், எங்கள் சாதனைகள் சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை திட்டங்களை முதலமைச்சர் சொல்கிறார். அதாவது வந்து மகளிருக்கான இந்த உரிமை தொகை, மாணவிகளுக்கான இந்த கல்வித்தொகை, அதை அடுத்தடுத்து பேசலாம். இது எந்த கையுமே கொடுக்காதா? இது இல்லை பிரதமருடைய அந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு சின்ன அளவு கூட கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்காவது சைலண்டாக போகிறாரு. ஓகே, அவர் பேசின கூட்டங்களை கூட எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் என்ன வேலிடாக ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன ஏதாவது சாதனைகளை அவர் இல்லை என்று சொல்ல முடிந்ததா? வெறுமனே வதந்திகளையும் பொய்களையும் அவர் சொன்னார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைலண்டாக போகிறார் வந்துட்டீங்க தொடர்ந்து. அப்போ என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலிடாக பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு எந்த திட்டமும் அவங்கக்கிட்ட இல்லை, எந்த சாதனைகளும் அவங்கக்கிட்ட இல்லை. மாறாக எதிர்க்கட்சிகளின் மீது என்ன சொல்லுவாங்க, வாரிசு அரசியல்னு பேசுவாங்க. யாரை தமிழ்நாட்டோட பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் வந்திருக்காரு சார், அதை நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் சார். மாறுவேட போட்டியில் இருக்கப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ளே தானே போட முடியும். இப்போ ஆந்திராவுக்கு போனார்னா அந்த ஊரில் ட்ரெஸ்ஸை போடுவார். இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் அந்த ஊருக்குள்ளே ட்ரெஸ்ஸை போடுவார். நீங்கள் மாறுவேட போட்டி நடக்கிறப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இது குர்தாவையை போட்டு வருவார் அவர். இப்போ நடக்க நீங்களே சொல்லிட்டீங்க ரோட் ஷோன்னு சொல்லிட்டு. அது பொதுக்கூட்டம் இல்லை, அது பேரணியல், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விவாத களம் இல்லை, அது வந்து ரோட் ஷோ. ஷோ நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஷோவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அது ஒரு அரசியல் பரப்புரைன்னு யாரும் எடுத்துக்கல. அதை மக்கள் வந்து ஆக்சுவலாக அங்கே கூடியிருக்கவங்களில் கூட கொஞ்சம் பாஜகக்காரங்களை தவிர்த்து இந்த ஷோவை வேடிக்கை பார்க்குற ஒரு மனநிலையோட இப்போ நம்ம நிறையா வந்து திருவிழாக்கள்லாம் நடத்துகிறோம்ல, அது மாதிரி சரி என்ன இன்னைக்கு என்ன ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அங்கே மக்கள் நின்றுட்டுருக்காங்க. அவர் செஞ்ச சாதனைகளை பற்றி சொல்கிறதுக்கோ அவர் மேலே இருக்க ஒரு பெரிய அன்புனாலேயோ இல்லை. அதனால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கிய நகரங்கள்லையும் மோடி அவர்கள் இந்த ஷோவை நடத்தணும். அப்போ தான் இவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகங்களும் இந்தியாவுக்கு செஞ்ச துரோகங்களும் மக்கள்கிட்ட அடிமனசுலேருந்து மேலே வரும். சரி, நான் வர பாஜகவுடைய புரட்சி கவிதாசன்கிட்ட கேட்கணும். புரட்சி கவிதாசன், அதாவது பிரதமருடைய ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்த போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு பாண்டி பஜாரில் ஒரு ரோட் ஷோ அப்படின்னு நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தினால அங்கே கூட்டம் ஆல்ரெடி இருக்கும். அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ஒரு ஷோ நடத்துகிறீங்க. இதனால் பாஜகவுடைய வாக்கு சதவீதமோ வந்து இதனால் வந்து வேற ஒரு தாக்கமோ ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை மனுஷியபுத்திரன் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? முதல்ல ஷோங்கிறதையே அவர் தவறாக சொல்கிறார். ரோட் ஷோ அப்படிங்கிறதுல என்ன குற்றம் இருக்கிறது என்று எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்துட்டு பேரணி என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் அதை வந்து வேறு வகையில் சொல்லுவாங்க. அரசியல் நேரத்தில் தேர்தல் களத்தில் செய்கிறதுக்கு பேர் ரோட் ஷோ. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜூடோ நியாய யாத்திரை அப்படின்னு போனார். அந்த யாத்திரைக்கு பேர் என்ன? ரோட் ஷோ. அது மாதிரி எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் என் மண் என் மக்கள் என்கிற யாத்திரையை இதுவரைக்கும் தமிழகத்தில் யாருமே செய்திராத சாதனையாக 234 தொகுதிகள்லையும் அவர் வந்து யாத்திரையை நடத்தி காட்டினார். யாத்திரை அப்படின்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நடக்கிறது இல்லைங்க, அதுதான் ரோட் ஷோ. மக்கள், அதாவது ஆள் இல்லாத ஊரில் டீ ஆத்துறது அப்படிம்பாங்க, ஆள் இருக்கிற ஊரில் தாங்க டீ ஆற்ற முடியும். அதனால் நம்முடைய நண்பர் வந்துட்டு அதை எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தெரியல. கூட்டம் இருக்குது சார், அது இல்ல மனுஷன் சொன்னாரு ரைட், அது வந்து பாண்டி பஜார் ஓகே ரைட், பாண்டி பஜார்ல அது வந்து இல்ல அந்த கூட்டம் வந்து வாக்குகளா மாறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல சார் அப்படின்றாரு. நீங்க இந்த வாதத்தை வந்து சொத்தை வாதமா எடுத்துக்கணும். முதல்ல நம்முடைய புதுக்கவிஞர் மீரா சொல்லுவாரு, கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புது கவிதை. அதனால் முதல்ல கூட்டம் வந்துட்டு கூட்டத்தை பார்க்க ஒரு கூட்டமாக கூடும். அதற்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாதங்களை, அந்த கூட்டத்தில் தென்படுகிற உண்மைகளை இதையெல்லாம் அறியும் பொழுது ஒரு மனமாறுதல் ஏற்படும். அப்புறம் ஆதரவாக மாறும். அப்புறம் ஆதரவு அழகான ஒரு கவிதையை சொன்னீங்க. ஒரு கவிஞரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இதுக்கு நான் ஒரு பதில் கவிதையை உடனே வாங்கினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை அவர் சொன்னார், கூட்டம் கூட்டம் கூட்டம், அப்புறம் அடுத்தது
கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். அதாவது வந்த கூட்டம் என்பது மோடியை பார்க்கல, கூட்டத்தை பார்க்க வந்த கூட்டம் தான். அதான் அவர் சொல்றாரு. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்ல சார், அவர் ஒரு கவிதை சொன்னார், ஒரு பதிலுக்கு ஒரு கவிதை கேட்கிறாரு, சொல்லுங்களேன் சார். என் கவிதை இதுக்கெல்லாம் சொன்னா மரியாதையா இருக்காது. நான் சொல்றது என்னன்னா, அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சரி, மோடிஜியை பார்க்கறதுக்காக யாரும் வரல, கூட்டத்தை பார்க்கறதுக்காக தான் கூட்டம் வந்தது. கூட்டத்தை பார்க்க வந்த அவரே கூட்டம், ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு கவிதை தானே. சரி வாங்க. நம்ம சகோதரர் சொன்னாரு, அதாவது மோடியை பார்க்க வரலைங்கிறாங்க. அப்புறம் மோடி வேட்டி சட்டையில் வந்திருக்காரு சார், தோளில் துண்டு போட்டிருக்காரு சார், தமிழர் நாகரிகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி வர்றார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதாவது பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருண்டு போகாது. தயவு செய்து உங்களுடைய உண்மையை ஒத்துக்கங்க, நேர்மையாக ஒத்துக்கங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வேட்டி கட்டி வந்தது தமிழர்களை மகிழ்விப்பதற்காகவும் தமிழினத்துடைய கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துவதற்காகவும். அது உலகத் தலைவரில் ஒருவரான தமிழ்நாட்டில் நெசவு தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது மகாபலிபுரம் சந்திப்புல வேட்டி சட்டையை கட்டி கொண்டு வந்தார். ஏன் இப்ப ஸ்டாலின் வெஸ்ட் பெங்கால் போகையில என்ன கட்டி கோட்டு போட்டுட்டு போகலைங்களா? டெல்லி போயில பேண்ட் போட்டுட்டு போகலையா? வெளிநாட்டுக்கு ஈர்ப்பதற்காக கோட்டு சூட்டோட போகலையா? இங்க பாருங்க, பக்கா தெருக்கூத்து. அதனால நீங்க எங்க நியாயம்னா 2 பேருக்கு ஒண்ணுதாங்க. கற்புடலை என்று வைத்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம் என்று சொல்வான் பாரதி. அதனால நீங்க நடத்துறது ரோட் ஷோனா, நாங்க நடத்துறது மாறுவேட போட்டி தான். இல்ல, தமிழ்நாட்டில் தாமரை உற்சாகமா பூத்து குலுங்குகிறது. நானும் குறிப்பா திருவாரூர்ல இருந்து பேசுறேன். திருவாரூர்ல இருக்கக்கூடிய குளத்தின் பெயர் உலக புகழ்பெற்ற தியாகராஜருடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடிய ஊர் என்றால் ஆரூர், அது திருவாரூர் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல கமலாலயம் என்கிற உலக புகழ்பெற்ற குளக்கரையிலிருந்து பேசுகிறேன். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய அந்த தீய சக்தி அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அது தோற்றுவிக்கப்பட்ட இடமும் இந்த தெற்கு ரத வீதி தான். அந்த தெற்கு ரத வீதியில நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் 1 மணி நேரம் பேருரை அப்படி கொளுத்து வெயிலில் கொளுத்தி போட்டு போயிருக்கிறாரு. தொண்டர்கள்லாம் உற்சாகமாக வேலை பார்க்குறாங்க. அதனால அந்த உற்சாகம் என்னையும் தொற்றிக்கிச்சு. இல்லை, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் கூட தாமரை மலர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களோட பார்வை என்ன கலை யதார்த்தமா நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், இல்லை, முதல் விஷயம் என்னன்னாங்க, ஒரு தொண்டன் இருந்தாலும் அதை நீ கணக்கில் எடுக்கணும். 34 மார்க் எடுத்தவன் ஃபெயில்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் அவனே 35 எடுத்துட்டானா பாஸ்ன்னு நாளைக்கு சொல்லி தான் தீரணும். வரலாறு இப்படி தான் வகுத்து கொடுத்துருக்கிறது. அதனால 34 வரைக்கும் நீங்கள் பூனை கண்ணை மூடிட்டு அவங்க என்ன 1 தானே 2 தானே 3 தானே 4 தானே இப்படி சொன்னீங்க. இன்றைக்கு எங்கே இருக்கிறது பிஜேபின்னு சொன்னீங்க. இப்போ எங்கும் பார்த்தா எங்கே இல்லை பிஜேபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். எங்க பார்த்தாலும் எங்க 3% ஓட்டு பிஜேபிக்கு, இந்த தேர்தலில் 4% ஏறும்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் சார் 4:44 ஆகும் சார். எங்க பாராளுமன்ற கணக்கு வாஜ்பாய் காலத்துல 2 தான் இன்னைக்கு இந்தியாவில் 3 2 பங்கு பெற்று இருக்கிறோம். 2 பங்குக்கு மேல 2ல தான் துவங்கணும் அக்கௌண்ட. 2ல தான் சார் துவங்கணும். 40ல நீங்க தோத்துறீங்க. சரி நாம அடுத்து பேசுவோம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. அசினா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குது, நாங்க நல்லா வளர்ந்து உற்சாகத்தோட இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பிரதமரோட வருகையை நீங்களும் பார்த்தீங்க, என்ன மாதிரி தாக்கத்தை உண்டாக்கும்? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பிரதமரோட ரோட் ஷோ வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். பாண்டி பஜார் அப்படின்னாலே ஒரு கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடம். முக்கியமாக ரம்ஜான், நாளை கழித்து ரம்ஜான் அப்படின்னும் போது அங்கேயும் அவர்கள் இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கியை நம்பி, இஸ்லாமியர்களோட ஓட்டு வந்து விடுமா அப்படிங்கிறதுக்காக நம்பி அங்கே போகிறாங்களா அப்படின்ட்டு தெரியல. சரி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டே அடித்து கவிழ்த்து விட்டு எங்கெல்லாம் எலெக்ஷன் கோட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதோ, எப்படிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படின்ட்டு இவங்க ஒரு மேப் போட்டு செயல்படுற அளவுக்கு ஒரு மாண்புமிகு பாரத பிரதமர் அப்படிங்கிற ஒரு டிக்னிட்டியுமே மீறி கர்நாடகத்தில் எப்படி நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் எத்தனை விதமான ரோட் ஷோ
நடத்தினார் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வளர்ச்சியோட அளவுகோல் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது மாண்புமிகு கவிஞருக்கு தெரிஞ்சே இருக்கும். ஸோ அதனால் எத்தனை விதமான ரோட் ஷோ வேணும்னாலும் இவர்கள் தமிழகத்தில் நடத்திக்கிட்டோம், திருவாரூரில் நடத்திக்கிட்டோம், சென்னையில் நடத்திக்கிட்டோம், எப்படி வேணாலும் நடத்திக்கிட்டோம். தமிழக மக்கள் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோவெல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. ஒரு டயலாக், ஒரு இன்டராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பாரத பிரதமர்கிட்ட வந்து இது ரொம்பவே லேக்கிங். ஒரு டெலிப்ராம்டரை சார்ந்த ஒரு பாரத பிரதமர் அவர் அப்படிங்கிறது உலகறிந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கூட, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது கூட ஒரு 5-6 முறையே நடத்திய ஒரு பாரத பிரதமர் இன்னைக்கு வெறும் ஒரு டெலிப்ராம்டர் மாதிரி, அதில் கூட ஒரு செயற்கைத்தனம், அந்த தாமரையை காமிச்சு அவங்க வந்து ஓட்டு கேட்குறதுல கூட ஒரு செயற்கைத்தனமான ஒரு ஓட்டு. எங்கன்னா வந்து நீங்கள் நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு எலக்ட்ரிஃபைங் திங்ஸ் எல்லாம் வச்சு, உதயசூரியனை வச்சு ஓட்டு கேட்குற மாதிரி இது மாதிரிலாம் எதனா பார்த்துருக்கீங்களான்னு இல்லை. எல்லாத்தையும் ஒரு செயற்கைத்தனம். என்ன ஸ்டைலு பேச வேண்டியது தானே, ஓட்டு கேட்க வேண்டியது தானே, தமிழக மக்களை பார்த்து மைக்கை பிடிச்சி 4-5 ஸ்பாட்டில் ஓட்டு கேட்க வேண்டியது தானே. ரோட் ஷோனா அதுதானே சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறார், சிஎம் அவர்கள் போகிறாங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் போகிறார்கள், மற்ற தலைவர்களாக போகிறாங்க, ஓட்டை கேட்க வேண்டியது தானே. இட்ஸ் நாட் அ ஃபேன்சி ஷோ, இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ஷோ. டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. வாயை திறந்து ஓட்டை கேளுங்க. நீங்கள் என்ன ஜஸ்ட் ஃபேஷன் ஷோவாக நடந்துட்டுருக்கு? ஏதோ ஒரு பிராண்டை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. யூரான பிராண்ட் அம்பாசிடர். நீங்கள் வந்து இங்கே தமிழக மக்களை பார்த்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா வாயை திறந்து பேசுங்க. என்ன தமிழகத்துக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. வெள்ளத்தப்ப எங்களை வந்து பிச்சைக்காரங்க மாதிரி தான் நாங்கள் நடத்துறீங்க. என்ன மௌன பிரச்சனை? மௌனமாக வந்து நம்மளை வந்து அவர் வந்து சைலன்ஸ் இஸ் வயலன்ஸ்க்கு, சைலன்ஸ் இஸ் வயலன்ஸுங்கிற மாதிரி சைலண்டாக வயலண்டாக தமிழர்களை வந்து கில் பண்ணுறாரு. அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற என்ன பண்ணுறாரு? நம்ம ஃப்ளட்டுக்கு, நம்ம வெள்ளத்தால் பாதிச்சோம், இதே பாண்டி பஜார் வெள்ளத்தால் பாதிச்சது, என்ன கொடுத்தாரு அந்த பாண்டி பஜார் மக்களுக்கு? கேட்டு சொல்லுங்க. புரட்சி கவிதாசன் என்ன சொல்லுங்க? என்ன கவிஞர் அவர்களே சொல்லுங்க. அது இல்லை, இப்போ அம்மையார் சொன்னாங்க, அதாவது பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுகிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை, வாக்குச்சாவடி தான் எங்களுக்கு கிளை. அந்த கிளை தலைவர்களோடு உரையாடுவது என்கிற நிகழ்ச்சியை நீங்க கிளை தலைவரோட உரையாடுங்க, கலை தலைவரோட உரையாடுங்க, களத்துல வந்து மக்களோட உரையாடுங்க. ஏன் மக்கள்கிட்ட பேசலாங்க? பத்திரிகையாளரோட உரையாடுங்க. டயலாக் இல்ல, நான் பேசுறேன். நான் பேசும்போது நான் பேசும்போது தயவு செய்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். ஒரு டயலாக் இல்லாத பிரதமர் தமிழகத்துல வந்து வேஷ்டி சட்டை போட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதாவே ஆயி போச்சு. பிராண்ட் அம்பாசிடராங்க. ஜனநாயக ரீதியா தமிழகத்துல வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. பாண்டி பஜார் முக்கியமாக சென்னையில வந்து தேர்தல் நடக்கல. எந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளட்ல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாரு? அதுக்கு பதில் நீங்க பேசுறீங்களா? நான் இடைமறிச்சனா? மேடம், நான் இடைமறிச்சனா? சொல்லுங்க மேடம். மேடம், டூ மச்ங்க. நீங்க இன்டர்ஃபியர் ஆகிறது நியாயமே இல்ல. நெறியாளர், நீங்க அவங்கள கட்டைன் பண்ணுங்க. நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், அவங்க பதில் கருத்தை சொல்லட்டும். ஆனா பேசும்பொழுது ஊடா பேசுறது இவங்களுக்கு தொடர்ச்சியா இருக்குது. தயவு செய்து நெறியாளர் அவங்கள தடுக்கணும், அவங்கள தடுக்கணும். அப்படி தடுக்கிறனா எப்படி பேச முடியும்? இதுதான் திமுகவுடைய நாகரிகமா? இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நாகரிகமா? இதுதான் இந்திய அலைன்ஸுடைய நாகரிகமா? ஏங்க பேச விடுங்க. மோடி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, மோடி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, புரட்சி விதாசனை பேச விடுங்க. மேடம் பேச விடுங்க மேடம். தயவு செய்து பேச விடுங்க மேடம். மேடம் பேச விடுங்க மேடம். மேடம் பேச விடுங்க மேடம். பேச விடுங்க மேடம். மோடி பேசுறேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் பேசுறேன்னு சொல்றதுக்கு என்ன பேச விடுங்க. மேடம் பேச விடுங்க. தயவு செய்து பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க, கேட்டு பதில் சொல்லுங்க. ஒரே நேரத்துல பேசுனா யாரும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசுறீங்க. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? ஒரே ஒரு புரட்சி கவிதாசன் அவங்க முடிச்சிரட்டும். கேட்கல, சுத்தமா கேட்கல நீங்க பேசுறது. குறுக்கிட்டே இருக்காரு. ஒரு குறுக்கிடு நீங்க ஃபுல்லாவே குறுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவர் பேசும்போது குறுக்கிடலாம்ல. பிரேக் கேக்குது. புரட்சி கவிதாசன் அவங்க முடிச்சிரட்டும். கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒரே நேரத்துல பேசினா பாக்குற ஆடியன்ஸ்க்கு கேட்காது.
கேள்விக்கு நான் பதில் சொல்ல சரிங்களா? வந்தேன். நீங்க நான் நெறியாளருடைய அனுமதியோட பதில் சொல்ல வந்தேன். சார் ஒரு நீங்க பொலிட்டிக்கல் புரட்சி கவிதாசன் ஒன்னு இருக்கு. புரட்சி கவிதாசன் இருங்க வர தொடர்ந்து பேசலாம் அசினா தொடர்ந்து பேசலாம். இதற்கிடையே கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. கள சூழல் என்னன்னு அவர்கிட்ட பேசிட்டு வந்துருவோம். கணபதி ராஜ்குமார் வணக்கம். கோவையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. இந்த பிரச்சாரத்துக்கு இடையில நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. எப்படி இருக்குது தேர்தல் களம் அங்க உங்களுக்கு? மிக முக்கியமான தொகுதி. தேர்தல் களம் அருமையாக இருக்கிறது. போகிற இடமெல்லாம் எங்களுக்கு வந்து சிறப்பான வரவேற்புகள். முதல்வருடைய திட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் சென்றடைந்ததாக சொல்லி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வரவேற்பு தான் இருக்கிறது. அமோக வரவேற்பு இருக்கிறது. களம் கோவையை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவரான அண்ணாமலையும் களத்தில் நிற்கிறாரு. எப்படி சவாலா இருக்கா? எப்படி உணர்றீங்க? நிச்சயமாக அது நேரடியான சவால் கிடையாது. இங்கே வந்து அவர்கள் போராடி ஏதாவது ஒரு இடத்தை பெறத்தான் பார்க்கிறார்களே ஒழிய அவர்கள் இலக்கு வெற்றியை நோக்கி அல்ல. அந்த போராட்டம் 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் தான் போய்கொண்டிருக்கிறது. உங்களோட பிரச்சாரத்தில் என்ன மாதிரி விஷயத்தை வந்து முன் வச்சு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க சார்? பிரச்சாரத்தப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு என்ன தேவை என்று சொல்லி மக்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். விமான நிலைய விரிவாக்கம் கண்டிப்பாக தேவை. கோவைக்கு அந்த விரிவாக்கம் என்பது கொங்கு மண்டலத்துக்கே தொழிலிலே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. 10 வருடமாக அது நடக்காமல் இருக்கிறது. மக்கள் தொழில் முனைவோர் அனைவரும் இங்கே அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை விரைவாக கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் ரயில் நிலையம் நீண்ட நாட்களாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய கோவை ரயில் நிலையம் இன்றைக்கு பார்த்தால் புறக்கணிப்பு என்பது பார்த்தாலே தெரியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதிகமான எண்ணிக்கையில் ரயில்களை கேட்கிறார்கள். கோவையிலிருந்து செல்லக்கூடிய இப்போ உதாரணத்திற்கு பெங்களூர் சென்னைக்கு இன்னும் ரயில்கள் தேவை. உள்ளூர் அருகில் இருக்கிற நகரங்கள் சிறு நகரங்களுக்கு ஈரோடு பொள்ளாச்சி போன்ற நகரங்களுக்கு ஷட்டில் சர்வீஸ் என்று சொல்வார்கள். அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுவும் நீண்ட நாட்களாக கோரிக்கை வடிவிலேயே இருக்கிறது. அதுவும் விரைவில் வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிறது ஒரு மிக அதிக அளவு சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறுபான்மையினர் வாக்கு முன்னாடி வந்து அப்படியே மொத்தமாக திமுகவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாஜகவை விட்டு அதிமுக பிரிஞ்சு நிற்கிறதுனால அந்த வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும்ல? சிறுபான்மை வாக்கு நிச்சயமாக பிரியாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே வரும். அது போகும் இடத்திலெல்லாம் அவர்கள் சொல்லுவது இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அவர்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முதல்வர் அவர்களையும் நம்பி நாங்கள் வாக்களிப்போம், எங்களை காப்பாற்றும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அப்பட்டமாக கூறுகிறார்கள். பிரதமர் மோடியோட அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, அங்க கூட வர இருக்காரு. இது ஏதாவது அங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கொரோனா காலத்திலும் வரல, மழை வெள்ளம் புயலப்பவும் வரல, மக்களை வந்து பார்க்கவில்லை. இப்பொழுது வாக்குக்கு மட்டும் வருகிறார். இங்கே அவர்கள் வேட்பாளர் நிற்பதனால் அடிக்கடி கோவைக்கு வந்து இங்கே ஏதாவது செய்ய முடியுமா, அதிக வாக்குகளை பெற முடியுமா என்று பார்க்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு அது நன்றாக தெரியும். எந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவர்கள் பங்கேற்கவில்லை. இப்பொழுது இதற்கு மட்டும் வருகிறார்களே என்று கேட்கிறார்கள். சரி சார், கடைசியா களத்துல உங்களுக்கு உண்மையில சவாலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதிமுகவா இல்ல பாஜகவா, யாரு? இப்போ போட்டி நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். நன்றி சார், உங்க பிரச்சாரத்துக்கு இடையில நேரம் ஒதுக்கினதுக்கு நன்றி ராஜ்குமார் சார். நான் சேலம் மணிகண்டன் அடுத்த கேள்வியை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மணிகண்டன், நம்ம இந்த பிரதமர் மோடியோட வருகை தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதிமுகவோட பார்வை என்ன? மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராஜா, ஒரு வேண்டுகோள், நான் வெளியிலேருந்து பேசுறதுனால தயவு பண்ணி நான் பேசுகிறப்ப யாரும் குறுக்கிட வேண்டாம். நான் சொல்கிறதுல மாற்று கருத்து இருந்தால் நான் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேசினா நல்லா இருக்குங்கிற ஒரு வேண்டுதலோடு நான் பேச ஆரம்பிக்கிறேங்க. அதாவது நீங்கள்லாம் சொல்கிறீங்க ரோட் ஷோ பண்ணுறாரு பிரதமர் மோடி அப்படின்னு. இந்த ரோட் ஷோவுக்கெல்லாம் ஒரு நாயகர் ஒருத்தர் இருந்தார். இந்திய அரசியல் களமாகட்டும் தமிழக அரசியல் களமாகட்டும் அவர் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்காது. இந்த நாட்டிற்கு அறிவியல் விஞ்ஞானத்தை வலியுறுத்திய, அதை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறப்ப
1989 ஜி.கே. மூப்பனார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அதிமுக அப்போ பிரிஞ்சு இருந்தது, ஜே அணின்னு பிரிஞ்சிருந்தப்ப ஏறத்தாழ அந்த பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்காக 13 முறை திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், ரோட் ஷோ பண்ணார். அதனால் அந்த ரோட் ஷோவோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த ரோட் ஷோவை முதல்ல பண்ணார். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஏழை குடிசைகள் வீட்டுக்குள்ளே போவார், திடீர்னு இருக்கிற ஒரு பாட்டியை நலம் விசாரிப்பார், அவங்களை கட்டிப்பிடிப்பார், குழந்தைங்களை தூக்கி புரட்சித் தலைவர் மாதிரி கொஞ்சுவார். இந்த மாதிரிலாம் 13 முறை அவர் முயற்சித்தோம். 26 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நினைவு சரின்னா காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு 26 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. அந்த பிரதமர் ராஜீவ்காந்தி 1980 பழைய வரலாறு விடுங்க. இந்த ரோட் ஷோ, பிரதமரோட ரோட் ஷோங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுக்குள்ள வரலாம் இல்லைங்க. அதான் நீங்கள் ரோட் ஷோ பற்றி சொன்னதுனால அதோட வரலாறு சொன்னேன். நான் வரேங்க. அதாவது நான் ஒரு விஷயம், நான் அதிமுக ஆதரவாளனாக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை ஏன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் மன்னிக்கணும் 3ஆம் தேதி தேர்தல் முடிவுலாம் எண்ணினதுக்கு அப்புறமும் நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும். அதனால கண்ணை மூடிக்கிட்டு உலகமெல்லாம் இருட்டா இருக்குது அப்படின்னு பேசி நம்மளை நாமளே ஏமாத்திக்க வேண்டாம். நான் பலமுறை இதே சன் தொலைக்காட்சியில் தான் சொல்லியிருக்கேன், இந்தியாவை பொறுத்த மட்டில் பாஜக வேணா ஒரு வந்தே பாரத் ரயிலாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் அது மீட்டர் கேஜ் ஒரு கூட்ஸ் வண்டின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தேர்தல் களம் பார்ப்பதற்கு அவ்வாறாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிதர்சனமான பார்வை. தமிழகத்தில் தன்னை 3வது பெரிய கட்சியாக நிலைநிறுத்திய இடத்தை நோக்கி பாஜக நகர்ந்து விட்டது. கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா சீமானை பின்னுக்கு தள்ளி விட்டு 3வது இடத்தை நோக்கி பாஜக வந்துருச்சு. அதை விட்டுட்டு நாம் எங்கே பாஜக இருக்குது, நீங்கள் 2% தானே வாங்கினீங்க, 3% தானே வாங்கினீங்கன்னா இது மிஞ்சி போனால் இன்னும் 1 மாதம் பேசிட்டு இருக்கலாங்க. நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் பொட்டி உடச்சி எல்லாம் என்னென்னதுக்கு அப்புறம் இதே நம்ம கேள்வி காலத்தில் உட்காந்து பேசணும். அப்போ நம்ம எப்படி மாற்றி பேச போகிறோம்? அதாவது ஜனதா கட்சி எப்படி 1980களில் தமிழ்நாட்டில் ஒரு வேரூன்றிச்சு கொஞ்ச காலம் இருந்ததோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இங்கே பிரதமர் ஒரு தேசிய கட்சி எடப்பாடி பழனிசாமி பொறுத்த மட்டில் மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டான்னு விலகித்தான் நிற்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களுடைய அடுத்தடுத்த சுற்றுப்பயணம் அந்த கட்சியுடைய ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகளாக அவங்களுடைய உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அனுமானம் அவர்கள் 3வது இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2019 மணிகண்டன் எல்லாரும் சந்தேகத்தோட சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, இந்த கள்ள கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல திமுக. அது கிட்டத்தட்ட இப்ப நீங்க பேசுறத பார்த்தா அது உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கு உங்களோட பேச்சுங்கிறது. இல்லைங்க, கள்ள கூட்டணியும் இல்லை, கள்ளக்கா கூட்டணியும் இல்லைங்க. நான் அதிமுகவில் எந்த கட்சி பொறுப்புலையும் இல்லை, நான் செய்தி தொடர்பாளரும் இல்லை. ஒரு அதிமுகவோட ஆதரவாளர்ங்கிறத தாண்டி ஒரு அரசியல் பார்வையாளர்னு சொல்றேன். நம்மளை நாமளே கண்ணை மூடிக்கிட்டு ஏமாத்திக்க முடியாதுன்னு சொல்றேன். பாஜக 3வது இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழரை பின்ன தள்ளிருச்சு. இதே மனுஷபுத்திரனோ காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கவங்களோ திரும்ப ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் இதை நம்ம பேசுவோம். அப்ப என்ன சொல்லுவோம், எப்படி வந்ததுன்னே தெரியல. மோடி மாத்திட்டாருங்க அப்படிங்கறத நம்ம கதை. நீங்க என்ன விஞ்ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ட்டு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 3 கிடையாது, ஜூன் 4. முதல்ல அத தெரிஞ்சிட்டு பேசுங்க. அப்புறமா நீங்க விஞ்ஞானி பேசுங்க, கலக்காத பேசுங்க. இல்ல நீங்க அப்துல் கலாமுக்கு அப்புறம் ஆக சிறந்த விஞ்ஞானி நீங்க தான். நான் தவறா சொல்லிட்டேன். என்னோட அறிவு அவ்வளவுதான் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு சாதாரண மனுஷி, ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் கூட தெரியும். சரி வாங்க தேதி 4 அப்புறம் ராஜா கொஞ்சம் என்ன பேச விட்டு சொல்லுங்க ராஜா. கிட்ட கம்பேர் பண்றீங்க. சரி முடிச்சிருங்க. சரி மணிகண்டன் பாஜக வளர்ந்துட்டு இருக்குது, தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்குது, 3வது ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்துட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ள வாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ராஜா, என்னுடைய நிலைப்பாடு நான் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது தமிழகத்தில் மெல்ல மெல்ல பாஜக வளர்ந்து 3வது இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. இதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கள நிலவரம் அவ்வாறாக இல்லை. இப்ப உங்க வேட்பாளர் பேசுற அப்ப தமிழ்நாட்டுல பல தொகுதிகள்ல அதிமுகவை விட பாஜக முன்னிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? நான் அப்படி சொல்லலைங்க. 3வது இடம் என்பது ஏறத்தாழ பாஜகவிற்கு உறுதியாகிவிட்டது. முதலிடம் அதிமுகவிற்கா திமுகவிற்கா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த சுனாமி எதிர்ப்பு 3 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு உறுதியா அப்படியே போகும் நான் நம்புறேன். அப்ப அதிமுக முதலிடம் வரும். ஒருவேளை இல்லை இது மத்திய ஆட்சிக்கு போடுற ஓட்டு மாநிலங்கிறது 2026 பார்த்துக்கலாம்னா 2026 திமுக மன்னக்கவும் 2024 வேணா அவங்க குறிப்பிடத்தகுந்த இடத்தில் வெற்றி பெறுவாள்ங்கிறதையும் நான் பதிவு செய்யறேன். இதுல இருந்தே எனக்கு எந்த சார்பு பார்வையும் இல்லை.
ஆனால் 67 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்தது. 72 புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 77 களம்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அண்ணா திமுக அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி இந்த 2024 மற்றும் 2026 என்பது அண்ணா திமுக வெர்சஸ் யார், ஒரு கட்சி தமிழக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும். அண்ணா திமுக வெர்சஸ் அது யார், விஜயா இல்லை இன்னொரு கட்சியா அப்படிங்கறது மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு தான் என்னுடைய பார்வை. சரி, நீங்க ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க. ரங்கராஜன், இதுல உங்களோட பார்வை என்ன? தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது, மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா உருவெடுத்து நிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறாரு. அதுல என்ன உங்க கருத்து? பிரதமர் வந்துட்டு போறது அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? இது ரெண்டுக்கும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பிரதமர் வந்தார் போனார், எந்த இடத்துக்கு வந்து போனார் அதெல்லாம் மறந்து பேசுகிறாங்க. தியாகராஜர் பற்றி குறிப்பிட்டார் நண்பர் ஒருவர், புரட்சி கவிதாசன். அந்த தியாகராஜர் இருக்கட்டும், இது தியாகராய நகர். என்ன நகர் சார்? பிடி தியாகராய செட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முன்னோடி, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தளம். தியாகராய நகர் உருவாக்குனது அவர். 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் பதவி அவருக்கு ஆளுநர் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதை மறுத்துவிட்டார். சுப்பராய ரெட்டியார் அவர் அடுத்து முதல்வராக வருகிறார். அது பிறகு பானகல் ராஜா, அந்த பகுதியில் சார்ந்த பானகல், அது பனகல் அல்ல, பானகல், ராஜா ஆஃப் பானகல். பானகல் என்பது ஆந்திராவில் ஒரு ஊர், அந்த ஊரை சார்ந்தவர். அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் அவர் ஒரு தூண். அவர் அப்புறம் முதல்வராக வந்தார். பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி அது. அது பக்கத்தில் டாக்டர் டிஎம் நாயர் ரோடு, அவரும் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மிகப்பெரிய தூண். இந்த வரலாறு பற்றி ஏதாவது இந்த ரோட் ஷோவில் பாஜக ஏதாவது பேசினாங்களா? நகர் தியாகராய உருவாக்கிய தியாகராய செட்டி பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? ரோட் ஷோவில் தான் ராஜா பானகல், அது பற்றியாவது தெரியுமா? பானகல் ராஜா பற்றி தெரியுமா? டாக்டர் டிஎம் நாயர் பற்றி தெரியுமா? கடந்த வரலாறு 104 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியில் ஏற்பட்ட வரலாறு பற்றி ஏதாவது கூறணும்ல? இது ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ஒரு தளம், ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் வந்து ஒரு தாமரை பூவை கொண்டு வந்து ஒரு ரோட் ஷோவோ என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த தூணை அசைக்க பார்க்குறீங்க. வரலாறு எந்த பக்கம் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். இது முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடமை. எனக்கு எவ்வளோ நேர்கள் அதை பற்றி, தியாகராய நகர் பற்றி தெரியுமா, அந்த வரலாறு பற்றி தெரியுமா, முதல்வராக யாரெல்லாம் இருந்தாங்க, என்னெல்லாம் இடஒதுக்கீடுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது மூலமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் அது பின்னால் அந்த இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்று கல்லூரிகளில் சென்று பட்டதாரி ஆக வந்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கிய இடம் அது. இப்போது நீங்கள் ரோட் ஷோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் மோடியை பொறுத்தவரை என்ன பண்ணுறாரு, தேர்தலில் பூத்துக்கு போகும்போது சின்னத்தை அணிந்து போகக்கூடாது, சின்னத்தை காட்டக்கூடாது. சின்னத்தை அணிந்து ஒரு ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு உள்ள பூத்தில் போய் இப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரில. வெளியே வந்து பத்திரிகையாளருக்கு பேட்டியும் கொடுத்தாரு. இந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். தேர்தல் கமிஷன் முதுகெலும்பு உள்ள ஒரு கமிஷனா அப்படின்ற கேட்குற அளவுக்கு அந்த ரோட் ஷோலாம் நடத்தியவர். ஒரு ஓட்டு போட்ட பிறகு 4 பேருக்கு மேலே கூடக்கூடாது, ஆனால் 100 மீட்டருக்கு ரோட் ஷோ நடத்தியவர். அதான் ரோட் ஷோ வந்து அது புதியது கிடையாது. அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷனில் இன்றைக்கி அந்த சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு நபராக இருந்து எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கணுன்ற சட்டத்தையே மாற்றி அவருக்கும் விடை கொடுத்து, இதில் மத்திய சபையில் பிரதமர் அப்புறம் இன்னொரு அமைச்சர் 3 பேரில் நாங்கள் 2 பேரை தேர்ந்தெடுப்போம்னு சொன்னால் அது எந்த விதமான தேர்தல் கமிஷன்? எலெக்ஷன் கமிஷன் இஸ் நோ லாங்கர் an எலெக்ஷன் கமிஷன், இட் ஹஸ் பிகம் a செலெக்ஷன் கமிஷன். பிரதமர் அவர் ஒரு இன்னொரு உறுப்பினரை அவர் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தேர்தல் நடக்குது இந்த நாட்டில். ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷனுடைய நம்பகத்தன்மை பற்றி பல விதமான கேள்விகள் இருக்குது. இப்போ அரசியல் ரீதியாக நாம் பார்த்தோம் சொன்னால் இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியமான 2 கண்ணோட்டங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, ஜஸ்டிஸ் தியாகராய செட்டி பற்றி ஏன் சொன்னேன், வந்த முதல்வர் பதவி வேணான்னு சொன்னார். ஏற்கனவே 2 முறை பிரதமராக வந்தாச்சு. 10 ஆண்டுகள் ஏராளமான வாய்ப்புகள், அறிவிப்புகளெல்லாம், அறிக்கைகளெல்லாம் அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், மெஜாரிட்டி இருந்தும், கூட்டணி கட்சி நம்பி ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி, நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் இருந்தும், செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தும், 3வது முறை இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொல்றாரு. 3வது முறை சார் 10 ஆண்டுகள்ல நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்கன்றாரு. அதுக்கு எதுக்கு 10 ஆண்டுகள் வீணடிக்கணும்?
லாஸ்ட் டீகேடுன்னு தான் சொல்லணும். ஒரு 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 இழந்த ஒரு 10 ஆண்டு அப்படி தானே சொல்லணும். இப்போ இழந்த 10 ஆண்டுக்கு இழந்ததா அவர் சொல்லி ட்ரெய்லரா சொல்ல வரேன் எல்லாமே ட்ரெய்லர். இழந்த 10 ஆண்டுக்கு பரிசாக 3வது ஆண்டு கொடுப்பாங்களா? ஒரு மாணவர் 2 வாட்டி ஃபெயில் ஆயிட்டாரு, இல்லைண்ணா ஃபெயில் ஆயிட்டானே நான் வந்து இன்னொரு 30 வருஷத்துக்கு நானும் ஃபெயில் ஆயிட்டாலும் நான் தொடர்ந்து நான் எழுதிட்டுவேன்னு சொன்னால், ஆனால் அந்த வாத்தியார் வந்து மார்க் போடும்போது நேராக பல வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. அடுத்த சில இடங்கள் கேட்குறாங்க, அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது வாத்தியார், அந்த வாத்தியாருக்கு மனநிலையில் தான் எலக்ட்ரேட் வாக்காளர் இருக்காங்க. 2 முறை வாக்கு கொடுத்தாச்சு, அதை சரியாக செஞ்சிங்களா, கொடுத்த வாக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா மக்கள் மேலே இருக்கிற கேள்வியை தவிர என்னுடைய பலம் எவ்வளோ, நான் எவ்வளோ அனுபவசாலி, அதில் நான் அடுத்த முறை இதை செய்வேன், 5வது ஆண்டு ஆட்சி முறை கொடுத்தா நான் அதை செய்வேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. கொடுத்த 10 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா? 15 லட்சம் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு ஒரு வங்கி கணக்கில் போடுவதாக சொன்னார்கள், அதுவும் இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகள் வருவதாக கேரண்டி சொன்னார்கள், அதுவும் இல்லை. விவசாய வருமானம் இரட்டிப்பாக செய்யப்படும் என்று சொன்னார்கள், அதுவும் செய்யலை. மொத்தம் கொடுத்த கேரண்டியை பற்றி பேச்சை காணும். ஆனால் பத்திரிகையில் தினசரி விளம்பரங்கள் வருது மோடியின் கேரண்டின்னு. அந்த கேரண்டியை மக்கள் நம்ப முடியுமா என்று மக்கள் கேட்குற நிலைமைக்கு வந்துடும். அதுதான் மக்கள் முன்னால் இருக்கிற கேள்வி. ஏற்கனவே கொடுத்த கேரண்டி என்னாச்சு, புதுசாக இந்த கேரண்டி அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையா? அதான் 2 முறை வாய்ப்பு கொடுத்த பிறகு 3வது முறை முதல்வர் பிரதமராக்க வேண்டும் என்பது என்ன கோஷம்னு எனக்கு புரியல. ஓகே, அதான் ஷெர்பா ஹிலரி வந்து நான் எவரெஸ்ட் மலை மேலே ஏறணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக வைக்கலாம். ஒரு மனிதன் சந்திரயான் மூலமாக நிலாவுக்கு சென்று நான் வந்து ஒரு வரலாம் அப்படின்ற ஒரு மிஷனாக வைக்கலாம். அதெல்லாம் வந்து உன்னதமான லட்சியங்கள். நான் 3வது முறை பிரதமராக வேண்டும் என்பது ஒரு லட்சியமா நாட்டில்? எந்த நாட்டு, அந்த அதுதான் சொன்னேன், இந்த மண் தியாகம் செய்த மண், முதல்வர் பதவியை புறக்கணித்த மண். அந்த மண்ணில் ஏற்கனவே 2 முறை கொடுத்த பிறகு 3வது முறை எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் வேறு கட்சியில் ஆட்களாக இல்லை. ஏன் பியூஷ் கோயல் நிறுத்தலாம், நிதிஷ் கட்கரி நிறுத்தலாம், நானே முதல்வர் சொல்லி பிரச்சாரத்துக்கு போனவங்களாம் இருக்காங்க, நானே பிரதமர் சொல்லி அவங்க போகிறாங்க. முடிவு எவ்வளோ முறை இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா மக்கள்? இதுதான் அந்த புண்ணிய பூமியில் சிந்திக்க வேண்டியவர்கள். கூட்டத்தில் வந்து ரோட் ஷோ பார்க்க வந்தவர்கள் அந்த மண்ணை விதைத்த தியாகராய நகர் எப்படி உருவானது ஒரு சரித்திரம் என்பது ஆராய்ந்து, பதவி என்பதுதான் முக்கியமா என்பது ஆராய வேண்டும். 2வது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்பதையும் அவர்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும். இப்போ இதில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு அரசு என்று மக்கள் நினைத்தால் அது ஒரு பக்கம், இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம், பலமான ஒரு கூட்டணி. இந்த ஆட்சியே வேண்டாம், புதியதாக ஒரு கூட்டணியை அமைத்து கான்ஸ்டியூஷன் படி நாட்டு நடைபெற வேண்டும், ஜனநாயக பண்புகள் ஓங்கி நடைபெற வேண்டும், ஜனநாயக தூண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பத்திரிகை சுதந்திரம் வேண்டும், சிறுபான்மையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை தாண்டி இந்தியா என்பது ஒரு இன்க்ளூசிவ் நாடு, எல்லா மதமும் மொழிகளும் கலாச்சாரமும் கலந்து ஒரு நாடு. இதில் ஒரு மதமோ ஒரு மொழியோ இதோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது. இது போன்ற லட்சியங்கள் கொண்டு எதிர்த்து நிற்கின்ற ஒரு இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் 2 கூட்டணிக்கு இடையே தான் பிரதானமான தேசிய அளவில் இன்று இல்லை. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ரைட்டு, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். என்னோட ஒரே ஒரு கேள்வி, ஒரே வரியில் சொல்லுங்கள், இது ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமாங்க? வந்து போனது 7 முறை வந்துட்டாரு 3 மாசத்துல. இந்த 10 ஆண்டுகளில் பல வாட்டி வந்துட்டாரு. தமிழ்நாடு வந்ததெல்லாம் விடுங்க சார், 10 ஆண்டுகள் 3 மாசத்துல 7 முறை வேஷ்டி கட்டிட்டு வந்தாருன்னு சொன்னார். வேஷ்டி கட்டிட்டு வந்தால் மாமல்லபுரத்தில் சீன தலைவரோட காத்தாட போனாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு சைனா உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு செய்து பல ஸ்கொயர் கிலோமீட்டர் சரி இந்தியாவை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அதனால் வேட்டி கட்டி கொண்டு வருவதனால் மட்டும் பாதுகாப்பு கிடையாது, அல்லது நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரி, செயல் தான் கணக்கு. ரைட். அந்த செயலை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படி இவ்வளோ வளர்ந்துருக்கு சொன்னால், இப்போ கூட 5-6 கட்சிகள் கூட்டணியில் எந்த ஓட்டு யார் கடை போட முடியும்? பாமக ஓட்டு வரும், ஐஜேகே ஓட்டு வரும், தமாக ஓட்டு வரும் இல்லையா, புதிய நீதி கட்சி. சரி, நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். மனுஷன் உங்ககிட்ட தான் ஒரு விஷயத்தை நான் வந்து குறிப்பாக கவனிக்கிறேன். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்கள் வந்து மோடி ஆகட்டும், அடுத்தடுத்த தலைவர்கள் ஆகட்டும்,
இவங்க வந்து தென்னிந்தியாவில் வந்து கவனம் செலுத்துறதுங்கிறது அப்படிங்கிறது இந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அதிகமாக நம்ம கவனிக்கிறோம். ஏன் தென்னிந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு நல்ல கேள்வி சார் இது. அதாவது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக அவங்க வட இந்தியாவை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. வட இந்தியாவில் வாங்கக்கூடிய சீட் நமக்கு போதும், அதாவது வந்து வட மாநிலங்களில் வாங்கக்கூடிய அந்த சீட்டு நமக்கு போதும், வடகிழக்கு மாநிலங்களில் வாங்கக்கூடிய சீட்டு போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவை பற்றி பெருசாக பாதர் பண்ண வேண்டியதில்லை, அங்கே வர்ற சீட் நமக்கு ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது இல்லைன்னு கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருந்தது. ஆனால் இன்றைக்கி வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இந்த தேர்தலில் 2 அம்சம் ரெஃப்ளெக்ட் ஆகுது சார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்றம், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் தேசிய அளவில் பரவலாக இருக்குது. அதை விட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஒன்றிய அரசின் மீது ஸ்பெசிஃபிக்கான புகார்கள் இருக்குது. எங்கள் ஸ்டேட்டுக்கு தேவையான நிதி உதவி கொடுக்கல, எங்களுக்கான வருமானத்தில் உள்ள பகிர்வு வந்து முறைப்படி கொடுக்கப்படலை, நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம், எங்கள் மாநில அரசின் மீது கவர்னர்களை வச்சு ஒரு பெரிய தலையீடு பண்ணுறாங்க, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுக்கிறாங்க, அல்லது ஆட்சி கவிழ்ப்புகளில் ஈடுபடுறாங்க. இப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பெரும்பாலான மாநிலங்களில் இந்த கொந்தளிப்பு இருக்குது. அதாவது மாநிலங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியலன்னு. அப்போது பெரும்பாலான மாநிலங்கள் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக நிற்கிது. இது இங்கே தென்னிந்தியாவில் நான் மட்டும் சொல்லலை, நான் வட இந்தியாவில் ஆல்ரெடி தென்னிந்தியா வந்து பிஜேபியை நிராகரிக்கக்கூடிய ஒரு களமாக மாறிடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் எங்கேயுமே அவங்க ஆட்சி இல்லை. அப்படி பார்க்குறப்போ அவர்கள் ஏன் இங்கே வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சது தென்னிந்தியா முழுக்க ஒரு 20-30 சீட் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வட இந்தியாவில் தாங்கள் வாங்க போகிற அடியை வந்து அது காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி அதுதான், எந்த பாசமும் இல்லை. அப்போ தென்னிந்தியாவில் வந்து கணக்கை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? மணிகண்டன் சொன்னது போல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒரு பெரிய கட்சியாக பாஜக வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மணிகண்டன் விஷயத்தை பற்றி ஒன்று சொல்லணும். ஆமாம், மணிகண்டனுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இது ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரையே பார்க்க போகிறீங்கன்னு. ட்ரெய்லரில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடின்னு பண்ணுங்கன்னு கேட்குற விவசாயிகளை கீழே முள்படுக்கையை போட்டு வந்துட்டு இதை ஆணியை வச்சு உள்ளே வர விடாமல் தடுக்கிறாங்க. இல்லை 100கணக்கான விவசாயிகள் செத்தாக கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு அணுகுமுறையோடு இருக்காங்க. கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் நடந்தே ஊருக்கு போனாங்க. இதெல்லாம் ட்ரெய்லரில் நம்ம பார்த்தது, சரிங்களா? இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் வந்து ஜிஎஸ்டி மூலமாக இந்தியா முழுக்க தொழில்கள் ஒரு பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரமே நொறுக்கப்பட்டு விட்டது. இது நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தது, சரிங்களா? ட்ரெய்லரில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். வந்துட்டு 7.5 லட்சம் கோடி ரூபா அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நீங்கள் மெயின் பிக்சரில் எவ்வளோ காட்டுவாங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள் வந்துட்டு. சரி, கார்ப்பரேட் ஆதரவு, மக்கள் விரோத கொள்கை, அப்புறம் ஜனநாயக அமைப்புகளை சிதைத்தது. நீங்கள் தேர்தல் ஆணையம் அவங்க கையில் போயிடுச்சு. இடியை வைத்துக்கொண்டு 2 சிஎம் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இவங்க தேர்தல் நடத்துகிற முறை. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தொடர்ந்து இருக்கார். ஏன்னா அங்கே இருந்தோம்னா அண்ணாமலைக்கு பிரச்சனை, அவர் வெளியே இருந்தாருன்னா அப்படின்னு. இதெல்லாம் ட்ரெய்லரில். இதே மெயின் பிக்சராக மாறுறப்போ உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன். அதாவது இந்த காட்ஸில்லா மாதிரி படங்களில் ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு. இல்லைன்னா இந்த கோஸ்ட் சீரிஸ் படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. மெயின் பிக்சர் என்னங்கிறத மக்களே அவங்க மனக்கணக்கில் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் மணிகண்டன் வந்து பேசுகிறப்போ இந்த தானாடா விட்டாலும் தசையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி இருந்தப்போ அதிமுக ஆதரவாக இருந்தாலும் பிஜேபிக்காக மிக வெகுமெண்டாக பேசினவர் அவர். அப்புறம் அதிமுக கூட்டணி பிரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சம் பிஜேபியை விமர்சனம் பண்ணார். இன்றைக்கி அதிமுக தலைமையோடு அவருக்கு என்ன மனசங்கடம் வந்ததுன்னு தெரியல, பிஜேபி வளர்ந்துட்டு வருதுங்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக 2 கட்சிகள் இருக்குது. இவங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறப்போ 1ஆம் இடம் வர்றவங்களுக்கு 2வது இடங்கள் வர்றவங்களுக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்ரு, ஒரு 15 மீட்டருன்னு வச்சுங்க. ஆனால் 3வது இடம் வர்றவருக்கு 100 மீட்டர் பின்னாடி வர்றாருன்னு வைங்க. அது 3வது இடம் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம், சரிங்களா? அப்போது இந்த பிஜேபி வளர்ந்துருச்சுன்ட்டு இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து அதிமுக ஆதரவாளர். அப்போ இவர் அதிமுகவுடைய நாங்கள் முன்னாடி வருவோம்னு சொன்னால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. அப்போது இவங்க எதிர்த்து நிற்கிறதா சொல்கிறாங்க, பிஜேபியும் நாங்கள் எதிர்க்கணும்னு. ஆனால் இவர் என்னென்னா பிஜேபிக்காக அட்வொகேட் பண்ணுறாரு. இதைத்தான் பிஜேபி சார்பாக வரக்கூடிய புரட்சி கவிதாசனும் பேசுகிறாரு, நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம் அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக மாறிடுறாரு. நீங்கள் வந்து என்னென்னா தீவிரமான ஒரு அதிமுக ஆதரவாளர்,
திடீர்னு பிஜேபி வளருதுன்னு பேசுகிறப்ப அவங்களுக்குள்ள உள்கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்பதான் இருக்குது. சந்தேகப்பட தோணுது. சந்தேகம் இல்லை, எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. அப்புறம் அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒன்று தான், ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், அதுக்காக பிரிஞ்சு நிற்கிறாங்க. முக்கியமாக மைனாரிட்டி ஓட்டு இந்த விஷயங்கள்லாம் திமுக பக்கம் முழுசாக போயிடாமல் தடுக்க முடியாதா அப்படின்னு. மணிகண்டன் இதுக்கு பதில் வேணும். ராஜா, நான் ஆரம்பத்திலே மிக தெளிவாக சொன்னேன். நான் ஒன்றும் எதையும் மறைச்சிக்கிட்டு வந்து உட்காந்து பேசுகிறவில்லை. நான் அதிமுக ஆதரவாளர். நான் தேர்தல் களத்தில் பார்த்த ஃபேக்டை பூசி மொழுகாம அப்படியே இந்த ஸ்வீட் சாயம் அடிக்காம பேசுறேன்னு சொல்றேன். அதனால தான் சொல்றேன், தேர்தல் தேதின்னு சொன்னா வேற வம்பா போயிடும். தேர்தல் தேதி எனக்கு தெரியாது. என்னைக்கு இது முடியுதோ கவுண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொல்ற கள யதார்த்தம் இருக்குதா இல்லையாங்கிறது. பாஜக வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் பைபோலர் பாலிடிக்ஸ் தான். எடப்பாடி பழனிசாமியா, மு.க. ஸ்டாலினா, கருணாநிதியா, எம்ஜிஆரா, கருணாநிதியா, புரட்சி தலைவியான் இருந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இதையே நம்ம உண்மையை மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியும்? இதுதான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு சார். ஒரு சந்தேகம் தான், கேள்வி இல்லை. இப்போ பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச என்ன நன்மைகளின் அடிப்படையில் பாஜக வளர்ந்துகிட்டு வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன தீமையெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்க எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு பட்டியல் போட்டாரே சார், தீமைகளை சொல்லிட்டாரு. நான் சொன்னது தவறா கூட இருக்கட்டும், நீங்க நன்மைகளை சொல்லுங்க. இந்த நன்மைகள்லாம் செஞ்சிருக்காங்க. பாஜகவோட நான் ஊதுகுழல் அல்ல. 10 ஆண்டுகள் அவர்களுக்கு எதிரான ஓட்டும் அதிமுகவுக்கு கிடைக்கும். உங்க திராவிட மாடல் 3 வருடத்துக்கு எதிரான ஓட்டு அதிமுக கிடைக்கும். ஒரு கட்சி வளரணும்னா ஒரு நியாயம் இருக்கணும்ல. மொத்தமா எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல வளரணும்னா ஒரு நியாயம் இருக்கணும்ல. அவங்க பாசிட்டிவா என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சரி, என்ன சீமான் என்ன பாசிட்டிவா பண்ணாரு? சீமான் வளரலையா? சீமான் 3வது சீமானுக்கும் பாஜகவுக்கும் போட்டின்றீங்க. இந்த டார்ச் அடிச்சிட்டு ஒருத்தர் தெரிஞ்சாரா? சீமானுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, அது திமுகவுக்கு இல்லன்னு சொல்றீங்க. இந்த டார்ச் அடிச்சிட்டு ஒருத்தர் தெரிஞ்சாரா? பேட்டரி இல்லாம போய் என்ன சொல்றீங்க? சீமான் பாஜக அவர் கட்சி வந்து ஒரு ரைவல்ரி இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அவ்வளவுதானே. காலகாலமா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பாஜக பிடிச்சிருந்ததுன்னா தைரியமா சொல்லுங்க சார். பாஜக நான் ஆதரிக்கிறேன், நான் அதிமுகவோட பாஜக முக்கியமா நினைக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன் ஒரு கட்சிக்கு ஆதரவு பேசிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவா டபுள் ஏஜெண்டா டபுள் ஏஜெண்டா இருக்குது? பேச முடியாதுங்க. ஒரே நேரத்துல 2 கட்சிக்கு பேசுறீங்க, எப்படி டபுள் ஏஜெண்டா பேசாதீங்க? ஒரு கட்சிக்கு பேசுங்க. எனக்கு ஒரு பேர் தான். நீங்க அரசியல் விமர்சகர் கிடையாது, நீங்க முழுமையான எடப்பாடி ஆதரவாளர். நீங்க சொல்லிருக்கீங்க ஒருத்தர் போன எலெக்ஷன்ல. தனிப்பட்ட தாக்குதல் கொள்ள வேண்டாம். இன்றைய நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு கேள்வி முன் வச்சிருந்த நேயர்கள் முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். துரும்பு அளவு கூட தவறு செய்யாதவர் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் ஆப்ஷன் உண்மைக்கு மாறானது. இது 63% பேர் உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி தர்மத்துக்காக அப்படின்னு சொல்லி 13% பேரும், அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்னு சொல்லி 21% பேரும், இவர் பேசுறதுனால எந்த விதமான தாக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லி 3% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்லி 63% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அசினா, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு தெளிவான ஒரு கொள்கையோட, ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தத்தோட தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இல்லாமல் தான் மட்டுமே வளரணும், தன்னோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வளரணும், தன்னுடைய மகன் எம்பி ஆகிவிட வேண்டும், தன்னுடைய மருமகள் எம்பி ஆகிவிட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க சிக்கி இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லேயும் குடும்ப அரசியல் இருக்கும், பட் அதை மாறுபட்டு வெளியில் இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் வளர்ப்பார்கள். பட் ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. திடீர்னு ஒரு சாயம் அப்படின்ட்டு அது முக்கியமாக பேசும்போது எதை குறிக்கிட்டீங்க, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. முக்கியமாக இந்த மத கலவரங்கள் எல்லாம் நிறைய இவர்கள் உருவாக்குறாங்க தர்மபுரி போன்ற இடங்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் அது பார்க்குறாங்க. அதனால மோடி அவர்களே அப்பழுக்கற்றவர் அப்படின்ட்டு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுவதை யாருமே ரசிக்க மாட்டாங்க. உண்மை தெரிந்தவர்கள் யாருமே ரசிக்க மாட்டாங்க. அது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்.
அதுக்கடுத்தது மணிகண்டன் சார் வந்து குறிப்பிடும்போது நிறைய விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டார். எனக்கு இது தெரியல, அது தெரியல, நான் வந்து அதிமுக, ஆனால் வந்து எது உண்மையோ அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. பட் அவர் அதிமுகவா அப்படிங்கிறத வந்து மக்கள் இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர் தெளிவான ஒரு பாஜக ஆதரவாளராக அவர் வந்து பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து கவர் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டாக இருக்குது. வேறு ஒன்றுமே ட்ரெண்ட் இல்லை. சிறுபான்மையினர்களுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னா வந்து ஒரு சிறுபான்மையினராக என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், மோடி அவர்கள் வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு நேற்று நாங்கள் இதை பற்றி எலெக்ஷன் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரீசன் இன்டர்வியூவில் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி கமெண்ட் பண்ணும்போது சொன்னார், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஹஸ் ஸ்டாம்ப் ஆஃப் முஸ்லிம் லீக், ஈச் பேஜ் ரீக்ஸ் ஆஃப் பிரேக்கிங் த நேஷன் அப்படிங்கிறாரு. மோடி அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் உட்காந்து நம்மளோட தேர்தல் களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பாஜகவோட தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்னன்னே தெரியல. 16ஆம் தேதி வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்களா? அப்ப தமிழகத்துக்கு இவங்க என்ன கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைல்ல. அப்படி அவங்க தமிழகத்துக்கு எதனா கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னுட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு மேனிஃபெஸ்டோட முன்னாடி வந்திருப்பாங்கல்ல. 16ஆம் தேதி தான் வந்து அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே வெளியிட போறாங்க. நெக்ஸ்ட் அவர் இத மாதிரி குறிப்பிடுறாரு, ஒரு பேஜும் வந்து இந்தியன் முஸ்லீம் லீகோட ஒரு பிரதிபலிப்பை வந்து ரீக் பண்ணுது அப்படின்னுட்டு. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளில் வெறும் சிறுபான்மையினரோட ஓட்டம் மட்டுமே கவர் பண்ணி அவங்க வந்து ஃபீல்டை வந்து நாங்கள் சந்திக்கல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கூட இஸ்லாமியர் கேண்டிடேட் யாரும் கிடையாது. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடத்துல இஸ்லாமியர் கேண்டிடேட் கிடையாது. அதனால இந்தியன் முஸ்லீம் லீகோட ஒரு ஃப்ரீக்கை உள்ளே கொண்டு வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை நாங்கள் இப்போ நுழைக்கிற மாதிரி இந்தியன் முஸ்லீம் லீகோட ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் நுழைச்சு தான் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு காங்கிரஸ் எப்பவுமே ஆட்பட்டது கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு அது கொள்கை கிடையாது. நீங்கள் வந்து எப்படின்னா பாஜகவோட இருந்தால் உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தனித்து பாஜகவோட ஒரு பி டீம் மாதிரி செயல்பட்டு கொண்டு அவர்களுக்கான ஆதாயத்தை கொண்டு வந்து ஒரு முக்கோண போட்டியை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறீங்களே ஒழிய இது பாரத பிரதமருக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டு செயல்படுறீங்க. இதனால வந்து தமிழகத்துக்கு உங்களால் நஷ்டம்தான். ஏற்கனவே உங்களோட முதுகில் ஏறி சவாரி பண்ண விட்டு தான் வந்து இப்போ 4 எம்எல்ஏக்கள்ல வந்து அவங்க நின்று இருக்காங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து உடைத்து அவர்களுக்கான ஒரு வழித்தளத்தை நம்மளோட தமிழகத்தை தகர்த்துவதற்கான ஒரு வழித்தளத்தை வந்து இன்டைரக்டா செட் பண்ணி கொடுக்குறீங்க. ரைட், புரட்சி கவிதாசன், அதாவது அசினா குறிப்பிட்டது தான் முதலமைச்சரும் கிட்டத்தட்ட அதான் முதலமைச்சர் சொன்ன விஷயத்தை தான் அசினாவும் சொல்றாங்க. அதாவது பாஜக என்ன விஷயத்தை செய்ய சொல்லுதோ அவங்க போட்டு கொடுத்த பிளான் படி அதிமுக நடந்துக்குது அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யாமல் எந்த முகத்தோட இங்கே வந்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை சேர்த்து முன் வச்சாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். என்ன பதில் இதுக்கு? அசினா அவர்களுக்கு நன்றி. அவங்க ஆர்எஸ்எஸ் நினைவுபடுத்திட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்தாபகர் கேசவ பலிராம் ஹெட்கேவர் 1935 டாக்டராக இருந்தவர். அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு, பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் நினைவுபடுத்தியதுக்கு நன்றி. அடுத்து தியாகராயர் நகர் அப்படிங்கிறத டி நகர்னு திராவிட மாடல் ஆட்சி தான் மாற்றிருக்கு. அந்த நண்பர் புரிஞ்சுக்கணும். தியாகராய நகரை டி நகர் என்று மாற்றியது திமுக மாடல் தான். நாங்க மாத்தலங்க. ஹலோ அப்புறம் சார் மோடி வந்து அது பேச்சு வழக்குல வந்து உருவாகி வந்த ஒரு விஷயம். நாங்க டி நகர்னு மாத்தல. இப்பவும் தியாகராய நகர் தான் இருக்குது. டி நகர்னு ஒரு ஃப்ளோல சொல்றது. டாக்குமெண்ட்லயாவது என்ன சார் நாகரிகம்? இது என்ன சார் நாகரிகம்? சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? தெரியலன்னா வந்து இப்ப எதுக்கு போய் தயவு செய்து கட் பண்ணுங்க சார். அது என்ன போற பக்கல அடிச்சு விடுறதுன்னு கேக்குறேன். இதுதான் சார் நியூஸ் சென்ஸ்ங்கிறது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு அந்த டி நகரை பத்தி குறிக்கிட்டதனால இல்ல அந்த டி நகரை பத்தி நீங்க சொன்னதனால வந்து ரங்கராஜன் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறாரா? இதுல நிறைய சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி கே நகர்னு சுருக்கியது யாரு? இதெல்லாம் கேள்வி கேட்டே இருக்கலாம். ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போய் வைக்கும் போது டாக்டர் புரட்சி தலைவி நான் பேச விடுங்க சார். இல்ல வர இருக்க அந்த நீங்க கேக்க அந்த டி நகருக்கான விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறாரா? வேற ஒண்ணுமே இல்ல. டாக்டர் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் சொல்றதுக்குள்ள வந்த வண்டி போயிடும், போற வண்டியும் போயிடும். அதை இடத்த தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இல்லாம பேர் வைக்க முடியும். எம்ஜிஆர் நகர்னு வச்சா சும்மா எல்லாருக்கும் புரியுது இல்ல? அது மாதிரி தியாகராய நகர் காலப்போக்கில் டி நகர் சொல்லலாம். அதனால சொல்லிருக்காங்க தவிர அதனால தியாகராய நகர் ஏன் குறிப்பிடல தான் சொல்றோம். தியாகராயர் ஏன் நினைவு கூறல? இந்த மாதிரி ஒரு நாள்ல அந்த இடத்துக்கு வரும்போது அது ஒரு அந்த இடத்தை உருவாக்கியவர் தியாகராஜர். அவர் பேரை கூட சொல்லாம ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த அந்த திராவிட மூவ்மெண்ட்டுக்கு உண்டான
மரியாதையை ஏன் கொடுக்கல? ஓகே, ரைட். மணிகண்டன் ஏற்பார் நினைக்கிறேன். அவரெல்லாம் சாகத்தினால் இல்லை பல பேர் இன்னைக்கு ரோடு போட்டு ஆனந்தமா போறாங்க. அந்த இடத்த குறிப்பிட்ட சொல்லலன்னு தான் நம்ம சொன்னே தவிர நீங்க சுருக்கி என்னன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சொன்னதுனால அவர் வந்து சிறுமைப்படுத்துற விஷயம் கிடையாது. ரைட். அத கலைஞர் புரட்சி கமிட்டி நீங்க தொடரலாம். சரிங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில முதலமைச்சராக இருந்தவர் முனுசாமி நாயுடு, அவருடைய பேரன் தான் இப்போ எங்க தேர்தல் பணிக்குழுவுடைய தலைவர் சக்கரவர்த்தின்னு மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. அதனால அந்த குடும்பமே பிஜேபியில் ஐக்கியமாயிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் மாறும் என்று சொல்லை தவிர அனைத்தும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வகையினானே என்று தொல்காப்பியத்தில் இலக்கணம் இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் கவிதையாவே சொல்லிட்டு இருக்காங்க. கால மாற்றங்கள். அதனால தேர்தல் கமிஷன் வந்துட்டு பேர் வைக்கிற விஷயம் அடுத்ததுக்கு வாங்க சார் நேரம் இல்ல சார். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். இல்ல அவர் முடிச்சிட்டு வந்தறேன். அடுத்து சரி, விவசாயிகள் போராட்டத்துக்கு முள்கம்பிகள்ல வந்து பாதை அமைச்சு கொடுமைப்படுத்தணுங்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து வருஷ கணக்கில் போராடி கொண்டு இருக்கிறவங்கள அதிமுக பிரச்சனைக்கு வாங்க சார். நேரம் இல்ல. அதிமுக பிரச்சனைக்கு வாங்க. அது திராவிட மாடலா? யார் என்ன பிரச்சனைக்கு வரணும்? அதிமுக. அடுத்து இல்ல அதாவது விமான நிலையம் அமைக்கிறது அவர் முடிச்சிட்டு அதிமுக சொல்ல வராரு. அதாவது மஞ்சக்காமலை சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கிறாங்க இங்க. மஞ்சக்காமலை கண்டவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரிகிறது மாதிரி அது பாஜக போட்டு கொடுத்த ரூட்ல தான் அதிமுக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு பீதி கிளம்பி இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் தயவு செய்து இதை மட்டும் குறிச்சுக்கோங்க சார், இதை விட முடிச்சுக்கிறேன். பாஜக வளரல, பாஜக ஆட்சி அமைக்காது, மோடி பிரதமர் ஆக மாட்டார், பிஜேபி அழிஞ்சிரும், ஆர்எஸ்எஸ் அழிஞ்சிரும், எங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்காது, நாங்கள் வந்து இந்திய ஏகாதிபத்தியவாதிகள், நீங்கள் தான் சுதந்திரத்தை பாடுபட்டு தேடி கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னா இனிக்குமா? சொல்லுங்க, பேசிக்கீங்களா? ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை பேசினதற்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆமா, ரொம்ப நன்றி. இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது இல்ல சார். நான் முக்கியமான விஷயம் சொல்றேன். திருப்தியா இருங்க. ரைட் சார். சுருக்கமா நான் முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். அதாவது அவர் கவிதையெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். முக்கியம் யதார்த்த நிலையத்துக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பிரதமர் ரோட் ஷோ பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு எதாவது அறிக்கைகள் வருமா, புதிய திட்டங்கள் வருமா, இல்லை ஏற்கனவே கிடப்பில் போட்ட திட்டங்கள் வேகமாக நடக்குமா, இப்படிலாம் நினைக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் 16 லட்சம் நிறுத்தினது யாரு சார்? அவர் குறிப்பிட வேண்டாம். ஆஃப் பண்ணி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் 11 லட்சம் கோடி திட்டங்கள் சார். 11 லட்சம் கோடி திட்டம் ஒரு அருமையான திட்டம். இந்தியாவிலேயே 200 கோடி செலவு செய்து தமிழ்நாடு ட்ரெஜிங் நடந்து நாங்க திட்டங்களை முடிச்சிட்டு சார். புரட்சி கவிதாசன் சார் நேரம் குறைவா இருக்கு சார். பல இடங்கள்ல ட்ரெஜிங் முடிஞ்சு அது திடீர்னு ராமர் சேது என்ற சொல்ல ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்போ முதல்வர் திரு கருணாநிதி அவர் என்ன சொன்னார், அப்படி உங்களுக்கு இடையராக இருக்கும்னு நினைச்சா மாற்று பாதையில் கொண்டு செல்ல நாங்கள் தயார், மாற்று பாதையை உருவாக்கி நீங்கள் கொடுங்க, அந்த திட்டத்தை நாங்கள் உண்மையாக 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட கோஆப்ரேட் பண்ணி செய்கிறோன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொன்னார். ஆனால் அந்த கிடப்பில் தூக்கி போட்ட போது 2021 கடைசியாக க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டாங்க. 800 கோடி செலவு செய்து தமிழ்நாட்டுக்கு தென் மாவட்டங்களுக்கு மிக முக்கியமான திட்டம் இது ஒன்று. குளச்சல் திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. குளச்சல் போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அதுக்கு ஒரு 28,000 கோடி தேவைப்படுது. சேது சமுத்திரம் குளச்சலுக்கு 28,000 கோடி இந்த திட்டம் துவங்கப்படும் சொல்லி நாங்கள் 5 வருடங்களாக ஆச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது இலங்கையில் ஒரு இந்தியா சார்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறார். அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் இலங்கை டெவலப் ஆகும், அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டு, அதுக்கு இடைஞ்சலாக குலைச்சல் வந்துடுமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. அதனால் இங்கே உள்ளூர சில பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இந்த திட்டத்தை கிடப்பில் தூக்கி போட்டு பல துறைமுக திட்டங்கள் எல்லாம் சூரத் குஜராத்துக்கு செல்லப்படுகிறது. இது 2வது குலைச்சல் ஏன் அமல்படுத்தலை. 3வது திட்டம் இந்த வேஜ் பேங்க் என்று சொல்லி 76 இந்த கச்சத்தீவு அக்ரிமெண்ட் போடுற நேரத்திலேயே வேஜ் பேங்க் என்ற அக்ரிமெண்ட் போடும்போது 3000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுக்கு வருகிறது புதுசாக ஒரு தீவு. இதில் மீன்பிடிக்கான மெரைன் பயோடைவர்சிட்டி நல்ல ரிச்சான ஒரு ஏரியா, இன்னும் நல்ல அருமையான இந்த திட்டம்
இது மூலமாக இந்தியா கிடைத்தது. அங்கே ஆயில் ரிசர்வ் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் அந்த ஆயில் ரிசர்வுக்கான திட்டம் மத்திய அரசு தொடங்கலை. ஒன்று, மதுரவாயில் எக்ஸ்பிரஸ்வே, மதுரவாயில் திட்டம், இது வந்து டிஆர் பாலு அமைச்சர் சேத்து சுந்தரம் அவர் தான் கொண்டு வந்தார். இந்த மதுரவாயில் திட்டத்துக்கும் வந்து பாதியிலே அதிமுக அரசு தடை போட்டு வாங்கி பாதியிலே நிற்குது அந்த திட்டம். அதையே எக்ஸ்பிரஸ் வே போர்ட்டிலிருந்து மதுரவாயில் செல்கிற திட்டத்தை முடக்கினது யார்? இங்கே எல்லா திட்டங்களும் யூபிஏ ஆட்சியில், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நிப்பாட்டிட்டு இந்த திட்டமே தமிழ்நாடு கொண்டு வரலன்னு சொன்ன அர்த்தம். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எதுக்குமே பதில் இல்லை. சரி, நன்றி சார், நன்றி. இல்லை அவர் குறிக்கிற புரட்சிக்கவி சுருக்கமாக ஒரே வரையில் சொல்லுங்க, ஒரே வரி. ஆமாம் ஏங்க, டிஃபென்ஸ் காரிடர் இந்தியாவில் 2வது பெரிய இராணுவ திட்டம். பெங்களூருக்கும் சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சேலம் 8 வழிச்சாலை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் 100 சீர்மிகு நகரங்களில் 10 நகரங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அது மாதிரி இன்றைக்கு வந்துட்டு சேதுவை மேடிருத்தி சாலை அமைப்போம் அப்படின்னு இப்போ இலங்கையோடு இணைக்கிறதுக்கு வேலையை நம்ம எடுத்திருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான வேலையை எடுத்திருக்கிறோம். தீவுகளாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்படி 11 லட்சம் கோடி திட்டங்கள் முடக்கி போட்டு முடக்கி போட்டிருக்காங்க. சுருக்கமா ஒரே வரி. அதாவது மோடி வந்து ஒரு துரும்பளவு கூட தவறு செய்யாதவர்னு ஐயா ராமதாஸ் சொல்றாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பாஜக ஆட்சிக்கு 0க்கு கீழே மதிப்பு போடுவேன்னு சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த நம்பகத்தன்மை இல்லாத கட்சின்னு சொன்னால் ஒன்று தேமுதிக, இன்னொன்று பாமக. நீங்கள் பாருங்கள், அப்போ தேமுக என்ன பிரேமலதா என்ன சொன்னாங்க? சும்மா அதாவது ராசியான கூட்டணி அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்கிறாங்க. ராசி எந்த தேமுதிக வந்து அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் வந்து முற்றாக அழிச்சாங்களோ அந்த கட்சி வந்து எங்களுக்கு ராசியான கூட்டணி அதிமுக சொல்றாங்க. இன்னொரு புறம் இவர் என்ன சொல்றாரு, 0க்கு கீழே தான் மார்க் போடுவேன் ராமதாஸ் 3 மாசம் இல்ல சார். ஒரு குறைந்தபட்ச நம்பகத்தன்மை ஒன்று இருக்கு சார். ரொம்ப நாள் ஆயிடல, 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இது. தேமுதிக அழிச்ச அதிமுக வந்து அந்த தேமுதிக கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க எங்களுக்கு ராசியான கூட்டணி அதிமுக தான். இவர் சொல்றாரு வந்து 0க்கு கீழே மதிப்பெண் போடுன்னு சொன்னவர் இன்னைக்கு அது துரும்பு கூட அப்பல் கட்டவர்னு சொல்றாரு. இவங்களை நம்பி மக்கள் ஓட்டு போடணும்னு கேட்கறாங்க இல்லையா? இதோட அவ்வளவு வேற எதுவுமே இல்லை. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.